தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை பட்டினம்பாக்கம் சீனிவாசபுரம் பகுதியில் 7க்கும் மேற்பட்ட வீடுகளில் தொடர் கொள்ளை சம்பவம் நடைபெற்று வந்த நிலையில் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கொள்ளையன் தற்பொழுது சிக்கியுள்ளான். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியன் வழங்கிட கேட்கலாம். சுப்பிரமணியன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். சென்னை பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் பகுதியில் 7க்கும் மேற்பட்ட வீடுகளில் தொடர் திருட்டு சம்பவம் நிகழ்ந்திருந்தது. பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக வீடு புகுந்து நகை, செல்போன் மற்றும் இருசக்கர வாகன திருட்டு சம்பவங்கள் தொடர்ந்து நடந்திருந்தது அந்த பகுதியில். இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் சிசிடிவி காட்சிகளோடு பட்டினப்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தனர். அந்த சிசிடிவி காட்சியில் போலீசார் கைப்பற்றி முழுமையாக விசாரணை நடத்தினார்கள். அந்த விசாரணையில் கருணாகரன் என்பவர் இந்த திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் குறிப்பாக இந்த சம்பவத்தில் கருணாகரன் இதுவரை கைது செய்யப்படவில்லை. மேலும் இந்த கொள்ளையனை பிடிப்பதில் போலீசார் காலதாமதப்படுத்துவதாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் சிசிடிவி காட்சிகளோடு காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் கூட காவல்துறையினர் நடவடிக்கை எடுப்பதில் காலதாமதம் செய்வதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். எனவே இந்த கொள்ளையனை விரைந்து கைது செய்து திருடப்பட்ட பொருட்கள், நகைகளை பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை பாதிக்கப்பட்டவர்கள் முன்வைக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.